இந்தியாவை தவிர தமிழர்கள் அதிகம் வாழும் நாடுகள்ல மலேசியாவுமே ஒன்று. அங்கு கூலி படத்திற்கு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருக்கு. இதன் காரணமாக மலேசியாவுல அந்த படத்திற்கான முன்பதிவு படுஜோராக இருக்கா. அந்த வகையில ரிலீஸிற்கு இன்னும் ஒரு வாரம் இருக்க நிலையில தற்போதைய மலேசியாவுல கூலி படம் முன்பதிவு ரூபாய் 1.6 கோடிகளுக்கு மேல வசூல் பண்ணிருக்கா. இதனால இதற்கு முந்தைய முன்பதிவு சாதனைகளை கூலி படம் அசால்ட்டாக முறியடிச்சிருக்கு. மலேசியாவுல முன்பதிவு மூலம் அதிகம் வசூல் அள்ளிய தமிழ் படமாக நம்ம விஜய் அவர்களுடைய லியோ படம் இருந்தது. அந்த சாதனையை கூலி திரைப்படம் அசால்ட்டாக முறியடித்துள்ளதால தற்போது அதன ரசிகர்கள் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. மலேசியா, அமெரிக்கா மட்டும் இல்லாம இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலுமே கூலி படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கா. அங்கேயுமே டிக்கெட் புக்கிங் வேற லெவல்ல இருப்பதாக சொல்லப்படுது. கூலி படம் பாத்தீங்கன்னா அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் நிரம்பியது அப்படின்றதுனால இதற்கு சென்சார்ல ஏ சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. இதன் மூலம் 36 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினி சார் படத்திற்கு சென்சார் குழு ஏ போர்ட் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. படத்துல கிரீன் மேட் காட்சிகளே இருக்காது அப்படின்னு சொல்லிருக்காரு லோகி அவர்கள். பெரும்பாலும் ரியல் லொகேஷனா தான் படமாக்கி இருக்கும். சோ ரஜினிகாந்த் சாருடைய ஆக்ஷன் காட்சிகள் ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக பாக்ஸ் ஆபீஸ்ல 1000 கோடி அள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரிலீஸிற்கு முன்னாடியே, அதாவது இந்த படத்துடைய ப்ரீ பிசினஸ் மட்டும் 600 கோடி வரை வசூலாகி இருக்கா. அப்படி பார்க்கையில இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.